இப்போ இந்த கருணக்கிழங்கு மசியல் எப்படி செஞ்சு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு ஆக்சுவலி நான் வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? நான் வந்து இதை வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி அந்த புளி ஊற்றி, ஏன்னா இதில் கொஞ்சம் இச்சிங் இருக்கும். அந்த இச்சிங்காக நான் வந்து புளி ஊற்றுறேன். ஸோ சேப்பக்கிழங்கு உங்களுக்கு போட்டாலே உங்களுக்கு தெரியாது, லைட்டான ஒரு இச்சிங் இருக்கும். அதனால நான் வேக வச்சு ஆல்ரெடி மசிச்சு கையில் வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் கையில் லேஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா, புளி வந்து ஊற வச்சிருங்க. இது மெயின். ஏன்னா உங்களுக்கு இச்சிங் இருக்கிறதுனால இது நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இல்லைனா உங்களுக்கு ஃபுல்லாக நாக்கில் எல்லாத்தையுமே இச்சிங் ஆகிக்கிட்டே இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் புளி ஊற வச்சிருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், காயம், 2 பல்லு பூண்டு வந்து நச்சு வச்சிருக்கேன். ஒரு மிளகா வக்கி வச்சிருக்கேன். ஒரு பல்லாரி வெட்டி வச்சிருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள், உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான அளவு. அப்புறம் கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு அதெல்லாமே ஆல்ரெடி வந்துடும். ஸோ வாங்க டக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுவோம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூனுக்கு சீரகம், நான் இதோட சேர்த்து ஃப்ளேவர்ஃபுல்லுக்காக நான் வந்து கொஞ்சம் காய் சேர்த்துருவேன். இதில் வந்து நம்மளோட பூண்டு, மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கணும். சேர்த்தோன்னா அடுத்தடுத்து ப்ராசஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இப்போ நெய் சார் நல்லா வதக்கிட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுக்கிறேன். இந்த காயம் இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து தக்காளி சேர்த்துப்பேன். தக்காளி வந்து நான் புளி ஊற்றுறதுனால நான் ஒரு 1/2 தான் சேர்ப்பேங்க, ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன். கொஞ்சம் லைட்டாக ஒரு தண்ணி இறங்கும். அதனால திரும்ப லேசாக அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் வச்சு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நான் வந்து எடுத்துட்டேன். அது ஒரு ஸ்பூன். லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள். எதுக்காக நான் இதில் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறேன்னா, ஒரு சில மசாலாஸ் வந்து நம்ம கடையில் வாங்கியிருப்போம். இப்போ மல்லித்தூள், மிளகாத்தூள் நான் வீட்டில் செஞ்சது, குழம்பு மசாலாத்தூள், மஞ்சத்தூள் வீட்டில் செஞ்சது. ஆனால் குழம்பு மசாலாத்தூள் வந்து நான் கடையில் வாங்குது. அதில் சில நேரம் ஒரு மசாலா ஃப்ளேவரே இல்லாமல் இருக்கும். இப்படி ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் ஜாஸ்தியாகும். அதனால இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட மசியல், கருணக்கிழங்கு மசியலேருந்து எடுத்து இப்போ சேர்த்துக்கிறேன். அந்த புளியோடு சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வச்சிருந்தாலே புளி கரைச்சி நம்ம வச்சிருந்த புளி கரைச்சலை வந்து உள்ள விட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நான் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு தேவைப்பட்ட நம்ம போட்டுக்கலாம். அப்படின்னால இப்போ அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பத்தலை, பிடிச்சி வரட்டும்.
பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக மேலே திரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நம்மளோட மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க. எதுக்காக நம்ம வந்து புளி ஊற்றி கொஞ்சம் நம்ம கொதிக்க விட்டோம்னா அதில் இருக்க இச்சிங் வந்து நமக்கு வந்துடக்கூடாது, சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம லேசாக புளியை விட்டு இதை மசியல் மாதிரி கூட்டு மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் பரோட்டா. நான் என்னோட ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த மெத்தடில் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த மெத்தடை நானும் ஃபாலோ பண்ணுறேன். அதேமாதிரி நானும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால சூப்பரான மசியல் ரெடி. ஓப்பன் ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம், அப்புறம் நம்மளோட மசியல், கருணக்கிழங்கு மசியல். ஸோ நான் இப்போ இதை வச்சு கூட நான் சாப்பிட போகிறேன். ஸோ எம்மியான சூப்பரான கருணக்கிழங்கு மசியலோட சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.